இப்போ உங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்க, இல்லை புதுசாக நீங்களே கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு வாழ போயிருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து நான் சொல்ல வர்றது புதுசாக கல்யாணமான உங்களுக்கான ஒரு விஷயந்தான், சரியா? இப்போ நிறைய பேர் ஒரு சம்மந்தம் பேசின உடனே அங்கே மாமனார் இருக்காங்களா, மாமியார் இருக்காங்களா அப்படின்னு தான் கேட்பாவ. நாத்தனாருக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டா, பொம்பளை பிள்ளை இருக்குவா கல்யாணம் பண்ணாமல் அப்படின்னு. இதெல்லாம் வந்து எல்லா வீட்லேயும் கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னாக்கி அது உங்களுக்கே தெரியும். தெரியலைன்னா சொல்லுங்க, சரியா? அதாவது இப்போ வந்து ஒரு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், நகை நட்டெல்லாம் போட்டு. கல்யாணம் முடியாமல் அங்கே ஒரு பொண்ணு இருந்தால் இதெல்லாம் போட்டு இதை அடமானம் வச்சோ இல்லை விற்றோ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துப்புடுவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் அங்கே கல்யாணம் முடியாமல் பொம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்குறது. வேறு எந்த ஒன்றுக்கும் இல்லை. இல்லாட்டி கல்யாணம் முடிஞ்சாலும் எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் முடிஞ்சு அப்படின்னு. ஏன்னா நிறைய கடன் இருக்கும், நம்ம பிள்ளைக்காக கஷ்டப்பட்டு நம்ம போடக்கூடிய நகையை நட்டுவலை விற்றுப்பிடுவானுவேன் அப்படின்னு ஒரு ஒரு எப்படி சொல்ல, ஒரு இதை எப்படி சொல்ல அப்படின்னு தெரில. ஒரு பாதுகாப்பு நம்ம பிள்ளைக்காக போடுறது, நம்ம பிள்ளை மட்டும்தான் போட்டு அனுபவிக்கணும். இதை வந்து புருஷன் வீட்டில் கலத்தி கொடுத்துடக்கூடாது, கலத்தி வாங்கிடப்படாது, கடன் இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லி சொல்லி அனுப்புவாங்க, கொடுத்துறாதேன்னு. இல்லாட்டி இந்த மாதிரி விசாரித்து தான் கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க. இப்போ எல்லா இடமும் உள்ளது தான். 10 பவுன் நகையாக இருந்துச்சு தான் 20 பவுன் நகையாக இருந்தாலும் ஒரு ஒரு குண்டுமணி நகை செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பான்னு ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கவங்களுக்கு தான் தெரியும், சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம கேட்குறது ஒன்றுமே தப்பு கிடையாது. ஆனால் அதை தாண்டி மாமனார் மாமியார் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறது, அது ஒன்று கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இல்லை அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. எப்பாடா நம்ம பிள்ளை வந்து மாமியார் தொந்தரவு இல்லை, மாமனார் தொந்தரவு இல்லை, நம்ம பிள்ளை போகணுமா பொங்கணுமா தின்னுமா, மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் ஜாலியாக வெளியில் போனாவளா, எந்த ஒரு குறுக்கீடுமே இல்லை அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அது ஒரு தவறான விஷயம். ஏன் தெரியுமா? அது இல்லாதவங்களுக்கு தான் அதில் உள்ளது தெரியும். எப்படி இப்போ வந்து அது ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் இருக்கும், அது பிறகு தான் அதில் உள்ள கஷ்டம் தெரியும். இப்போ வந்து ஒரு குழந்தையெல்லாம் பிறந்துட்டுன்னு வச்சுக்கிடுமே, நம்ம வந்து எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா ஸ்கூல்லேருந்து பிள்ளை வந்துடும் ஓடி போகணும் சீக்கிரம் போகணும் அப்படின்னு தோணும். இது வீட்டில் ஒரு மாமனார் மாமியாரோ தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கிடுவாங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு ரிலாக்ஸாக இருக்கலாம். திருப்பி நம்ம இப்போ வந்து சொந்த வீடு அப்படின்ட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. அங்கேயுமே பிரச்சனை இருக்குது. கரண்ட் பில்லு கட்டணும், தண்ணீர் ரூபா கட்டணும், வீட்டு வரி கட்டணும், அப்படின்னு நிறைய இருக்குது. இது வாடகை வீடுன்னா அதை விடவும் பெரிய கஷ்டம், வாடகை கொடுக்கணும் அப்படின்னு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம கூட்டு குடும்பமாக இருந்தோம்னு வச்சுக்கிடுமே, கண்டிப்பாக அவங்களும் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கும், நமக்கு முன்ன பின்ன நம்மகிட்ட காசு வரப்பிருந்தனாலும் அவங்கக்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக. பெரியவங்க சேவ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, தனக்கு வேணும் அப்படின்னுக்கிட்டு. எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டுட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. அந்த காலத்து ஆட்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்து சேமிப்பு வேணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இருக்கக்கூடிய காசை வந்து ரொம்ப மிச்சம் பிடிச்சி சிக்கனமாக வச்சுருப்பாங்க. அப்படி ஃபைனான்ஸ் ரீதியாக நமக்கு உதவி பண்ண முடியாட்டாலுமே வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டிங்கெல்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், இப்போ வந்து பிள்ளைய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்து நம்ம சமைச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு சமைச்சு வச்சு நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. மாமனார் மாமியார் இருந்தால் தான், கூட பிறந்த நாத்தனார் சகோதரி இப்படி யாராச்சும் இருந்தால் தான் இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. இல்லாட்டா நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிடணும். எல்லா சாப்பாடையும் கடையில் வாங்கி சாப்பிட முடியுமா சொல்லுங்கள்? அது பிறகு முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாமனார் மாமியார் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளைய கல்யாணம் பண்ணியெல்லாம் கொடுக்காம இருந்துடாதீங்க. மாறி இப்போவும் முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா? இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சமைக்கவே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சு எல்லா அம்மாமார்களும் பிள்ளைகளை கஷ்டப்படுத்திடக்கூடாது அப்படின்னு அவங்கள வேலை வாங்குறதும் இல்லை, அதே மாதிரி வேலை சொல்லி கொடுக்குறதும் இல்லை. ஆனால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் கல்யாணம் அப்படின்னு பேசினப்புறமாவது பிள்ளைங்களுக்கு சமையல் வீட்டு வேலை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லணும். சொல்லுவாங்கள்ல, நாட்டுக்கே ராஜானாலும் சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பழமொழி, சரி எனக்கு மறந்து போச்சு. அதை மாதிரி நம்ம வந்து என்னென்னி தான் வந்து நம்ம வீட்டுக்கு இளவரசியாக இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு வந்து அவள் மருமகா. அதனால் நம்ம வீட்டு வேலைகள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அது பொம்பளை பிள்ளைக்குன்னு இல்லை, ஆம்பளை பசங்களுக்குமே இப்போ எல்லா வேலையுமே
செய்கிறாங்க. சமையல் வேலை முதல் கொண்டு எல்லா வேலையுமே ஆம்பளை பசங்களும் செய்கிறாங்க. ஆனால் என்ன தெரியுமா, இப்போ உள்ள காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைகள் ரொம்ப செல்லமாக வளர்க்கப்படுறாங்க. அது ஒரு உண்மையான விஷயம். அதை யாருமே மறுக்க முடியாது. முன்னமெல்லாம் வந்து ரொம்ப பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலே சமையல் வேலை எல்லாமே கற்றுக்கணும், சீக்கிரம் ஒரு வரன் வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி தான் மைண்ட் செட்டில் அம்மாமாருங்க அப்பாமாருங்கெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போமெல்லாம் அப்படி இல்லை. பிள்ளைகள் எவ்வளோ ஆசைப்படுவோம் படிக்கட்டும் அப்படின்ன மாதிரி மைண்ட் செட் மாறிட்டு படிக்க வைக்கிறாங்க, வேலை பார்க்க வைக்கிறாங்க. அப்புறமா கல்யாணம் அப்படிங்கும்போது இந்த இடப்பட்ட நாட்களில் அவங்களுக்கு சமையல் அந்த மாதிரி எதுவுமே தெரிஞ்சிக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் முக்கியமாக சமையல் அவங்களுக்கு சமைச்சு சாப்பிட மாதிரி கற்றுக் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து அதனால் வந்து நம்ம இப்போ தனி கொடுத்தணும் அப்படின்னு போனால் வீட்டு வாடகை கொடுக்கணும், மளிகை ஜாமானை வாங்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனி குடித்தனத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சரியா? வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கிடுமே, இப்போ வந்து ஹஸ்பண்டு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு உண்டுனா, நம்ம வீட்டில் மாமனாரோ மாமியாரோ யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கிடுமே, நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக நம்ம வேலையை பார்க்கலாம். யாராச்சும் வந்தாங்க அவங்க என்னன்னு கேட்டுப்பாங்க, வாங்கிப்பாங்க அப்படின்னு. இல்லைனா நம்ம வந்து கதவை பூட்டிக்கிட்டு அடைச்சி சாத்திக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். எந்த ஒரு சத்தம் கேட்டாலும் யாரோ எவரோன்னு பயந்து நம்ம இருக்கணும். இதுக்கு வந்து அவங்க பெரியவங்க இருந்தால் அது வந்து ஒரு வீட்டுக்கு பாதுகாப்பு. ஆனால் என்ன செய்யாங்க, நிறைய பேர் அது என்னத்த வயசானவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறதுன்னா ரொம்ப அவங்கள வந்து ஒரு மனுஷங்களாகவே நிறைய பேர் பார்க்குறது கிடையாது. அதான் தெரிய மாட்டேங்குது. அவங்க இப்போ வந்து வீட்டில் தனிமையாக நம்ம இருப்போம். வீட்டில் வந்து மாமனார் மாமியார் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தனிமையாக தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போனோடனே என்ன செய்வாங்க, எவ்வளோ நேரம் மொபைல் பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் டிவி பார்ப்பாங்க, போர் அடிக்கும்ல. இது ஏதோ ஒன்று நம்ம வந்து ஷேர் பண்ணுறது, அவங்க வாழ்க்கை முறையில் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, இல்லை நம்ம ஒன்று ஷேர் பண்ணுவோம், இல்லை பேசுவோம், சண்டை போடுவோம். அது கூட மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அடிச்சுக்கிட்டும் கூட்டிக்கிட்டும் இருக்கிறது கூட நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக தான் இருக்கும். இன்னும் சிலவங்க வந்து மாமனார் ஒன்று சொல்லுது, மாமியார் ஒன்று சொல்கிறது, அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சு அழுத்தி வந்து அவங்க மேலே வெறுப்பை அவங்களே வளர்த்துட்டு பெரிய ஒரு சின்ன விஷயத்த பெருசாக நினச்சிட்டு அப்படியே நான் எந்த காலத்துலையும் சேர மாட்டேன், எந்த காலத்துலேயும் அவங்க நமக்கு வேண்டாம், அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால் வந்து முக்கியமாக கல்யாணம் பண்ணி போகிறவங்க பிள்ளைய அனுப்பி வைக்கிறவங்க மாமனார் மாமியார் அந்த வீட்டில் இருக்கப்படாதுன்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நாத்தனார் எல்லாம் இருக்கக்கூடாது, இருக்காமல் இருக்க பையன்தான் வேணும், இந்த மாதிரி நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு உறவு, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சமீபத்தில் கூட எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு கல்யாணம், நாங்கள்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் வந்து அப்படி ஒரு உறவு இருந்தனால தானே இதெல்லாம் சாத்தியமாச்சு. அப்படி எதுவுமே இல்லாமல் நம்மளே தனிமைப்படுத்திக்கிட்டு என்னது இருக்குது சொல்லுங்கள்? எதுவுமே இல்லை அந்த வாழ்க்கையில். இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போன உடனே நம்ம வந்து எங்கள் மாமியார் வழி சொந்தங்கள் எல்லாம் வந்து பேசுகிறது, அப்படி நாத்தனார் வழி சைடில் இருந்து நம்மளை கண்டோன்னே நல்லா இருக்கியம்மா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் கூட நல்லா இருக்குது. அனுபவம் மட்டும் சொல்கிறேன். கண்டிப்பாக பொம்பளை பிள்ளையெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் யோசிக்கிறது நல்லது தான். நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு நிறைய பேர் யோசிப்போம். இப்போ நான் இருந்தாலுமே நம்ம ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது கடன்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. அதுக்காக மாமனார் மாமியார் இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் நினச்சி பொண்ணோட கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தான் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணாமல் பார்த்துக்கங்க. சரியா? அப்புறம் பிள்ளைக்கு முக்கியமாக சமையல் கற்றுக் கொடுங்க. தனிமையாக இருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் கொடுமை. ஹாஸ்பிட்டல் போனால் வீட்டுக்கு வந்து நம்மளே சமைச்சு, இப்போ ஹஸ்பண்டை ஆஸ்பத்திரியில் இருத்திட்டு வரோன்னு வச்சுக்கோமே. ஏன்னா ஒரு சில நேரங்களில் வந்து எல்லா சொந்தங்களும் இருந்தே சிலருக்கு அந்த மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது.
ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால அந்த மாதிரி வாய்ப்புகள் தவற விட்டுருப்போம். அப்படியெல்லாம் இருக்க நேரத்தில நாமளே வந்து சமைச்சு, நாமளே எடுத்துட்டு போய் அவங்கள 2வது வீட்டுக்கு அனுப்பி, நம்ம ஒத்தைக்கு அங்கே இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால வந்து எப்பவுமே வந்து நம்ம கூடால சொந்தங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. சரியா? அது மாரி பிள்ளைங்கள்ட்டயும் சொல்லிக் குடுக்கணும். நாத்தனார்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அ மாமியார்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போணும். அப்பதான் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். இந்த மாரி சொல்லிக் குடுங்க. நெறைய பேர் அப்படி சொல்லிக் குடுக்கறது கிடையாது. பொண்ணு வந்து ஒரு ஃபோன் பண்ணி, "அம்மா அப்படி இப்படின்னு சொன்னாக்கி, அப்படியா நீ உடனே இப்படி பேசு அப்பதான் அவங்க அடுத்த நேரத்துக்கு பேச மாட்டாங்க." இப்படி சொல்லிக் குடுக்க ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செய்து இந்த மாரியெல்லாம் உங்க பொண்ணுங்களுக்கு சொல்லிக் குடுக்காதீங்க. நல்லதே சொல்லிக் குடுங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில முக்கியமா நீங்க போய் கருத்து சொல்லாம இருக்கதே நல்லது. இப்படிதான் இருக்கும், குடும்பம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாட்டு நைஸா நழுவி வந்துருங்க. அத விட்டுக்கிட்டு நீங்க கூட கூட ஏத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கிடுவேன், உங்க பிள்ளைலாம் அங்க சந்தோஷமா வாழ்ந்துக்கிடாது. ஏன்னா, நம்ம பேரண்ட்ஸ் தான் வந்து அப்படிதான் இருக்கும் குடும்பம்னா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, விட்டு குடுக்குறதுனால ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்லிக் குடுத்து பிள்ளைகள வாழ வழி அனுப்பி வைங்க. சரியா? ஆகக்கூடி கூட்டு குடும்பம் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து, இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு 1 1/2 வருஷம் இருக்கேன் பார்த்துக்கங்க. ரொம்ப ஒரு 100 90 வயசாவது இருக்கும். எனக்கு உறவு முறையில மாமியாருக்கும் உறவு முறை வரும். அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ நாங்க எல்லாம் போயிருக்கோம். போயிருக்கும்போது அவங்க வந்து ஒரு மகன் வீட்ல தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து அடிக்கடி போயிருக்கேன். அவங்க வீட்டுக்கு போம்போது அவங்க இருப்பாங்க. வீட்ல இருப்பாங்க. ரொம்ப ஆள் அடையாளம் தெரியாட்டாலும் நம்ம பேச்சு குடுத்தோனே, "இன்னா இருக்க ஒய்ஃபாம்மா, நல்லா இருக்கியாம்மா?" அவங்க ஒய்ஃப்ன்லாம் சொல்லிட்டு, "இன்னா இருக்க பொண்டாட்டியா, நல்லா இருக்கியா?" அப்படின்னு பேசுவ. பிள்ளைகள்லாம் என்ன செய்யாவ அப்படின்னு கேட்டுக்கிடுவாவ. நானும் பேசிட்டு வருவேன். அப்போ அவங்க இறந்த உடனே போயிருக்கேன். போன உடனே அந்த மருமக சொல்லி அழுவு. என் வீட்டு காவல் தெய்வமே பேட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுவும். எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. ஏன்னா, அ அவங்க வயசானவங்க கண்ணு சரியா தெரியாட்டாலுமே வந்து அவங்கள நம்பி அந்த வீட்டையே போட்டுட்டு அவங்க எங்க வேணாலும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. அதான் அதில உள்ள இது. ரொம்ப மனசு உடைஞ்சு அழும்போது நினைக்கேன். ஒரு வயசானவங்க வீட்ல இருக்கிறது சாபம் கிடையாது, வரம். நெறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டு, கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி மாதிரி. தனிமையாட்டு இருக்கணும். யாருடைய பிக்கல், புடுங்கல் இல்லாம நம்ம ஒத்தைக்கு தனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கிட்டத்தட்ட ஒரு மனநோயாளி. அவங்களுக்கே தெரியாது அது. நம்ம ஃபர்ஸ்ட்டே வந்து ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டோம்னு வச்சுக்கிடுங்களேன், 2வது மனசளவுல அவங்கள நெருக்கி கொண்டு வரது கஷ்டம். தயவு செய்து கல்யாணம் பண்ணுன உடனே மாமனார், மாமியார தனியா பொங்கி தின்னுங்க. நாங்க தனியா தான் பொங்கி தின்னுவோம் அப்படின்னுகிட்டு புதிய தம்பதிகளும் முடிவெடுக்காதீங்க. அதே மாரி மாமனார், மாமியார் நெறைய வீட்ல இருக்கு. எப்படி தெரியுமா? என் பையலுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அவன தனியா பொங்கி சாப்பிட சொல்லிருவேன். நான் தனியா தான் பொங்கி தின்னுவேன். எனக்கெல்லாம் அவிய கூடால பொங்கி திங்க முடியாது. அந்த மாரியெல்லாம் நெறைய மாமியார்மாருக சொல்லிட்டு திரியாவ. ஏன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து அவங்கள தனியா ஃபர்ஸ்ட்டே விட்டாச்சு. அவங்க இஷ்டத்துக்கு நீங்க சமைச்சு சாப்பிடுங்கன்னு தனியா விட்டாச்சு. அவங்க அந்த சொகுசுக்கு பழகிருவாங்க. அதானே? உண்மை அதுதானே. அந்த சொகுசுக்கு பழகிருவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து கழியாம ஆவிரும். மாமனாரு, மாமியாருக்கு இப்ப கழியாம ஆவிற்று. ஒருத்தர் இல்லன்னா ஒருத்தர் தவறிட்டாங்க அப்படின்னு உண்டுன்னா, கடைசியில யாரு சமைச்சு சாப்பாடு குடுக்கணும்? அந்த மகனோ, அந்த மருமக தானே குடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் தனியா அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்தாலுமே, அவங்க அளவா சமைச்சு, அவங்க அழகா அவங்களுக்கு பிடிச்சத சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இவங்களுக்கு தனியா நம்ம சமைக்கணும். இவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது, அவியள இவிய கூடால சேர்த்துக்கவே யோசிப்பாவ. நம்ம ஏன் பார்க்கணும்? இன்னொரு பையன் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்க தள்ளி விடக்கி பார்ப்பாவ. ஆ அதனால வந்து இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த தனி குடித்தனம், தனி அவியல இருத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாமியார்மாருக ரொம்ப உஷாரா இருந்துக்கங்க. ஏன்னா வந்து ஒரேடியா நீங்க தனியா தான் கடைசி வரை இருக்க மாரி வந்துரும். நம்ம இப்போ கை, கால் திறனோட தானே இருக்கோம். அவியள ஏன் வச்சு நம்ம சோறு பொங்கி போடணும் அப்படின்னு மட்டும் நினைச்சிராதீங்க. கூட்டு குடும்பமாட்டம் இருந்து கடைசியில நீ தான் என்ன பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு கழியுது வர உனக்கு நான் ஒரு வேலை செய்து தருவேன். எனக்கு கழியாத போது நீ தான் என்ன பார்க்கணும். அந்த மாரி மைண்ட் செட்டு அவங்களுக்கு வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம அத உருவாக்கணும். அத விட்டுட்டு நீ தனியா பொங்கி தின்னு. நானும் என் மாப்பிள்ளையும் தனியா பொங்கி திங்கோம். அ அப்படின்னுகிட்டு இருந்துராதீங்க. அது உங்களுக்கு நீங்களே வைக்கக்கூடிய ஆப்பு.
ம். அப்புறம் ஏதாச்சும் சொல்லணுமா? எனக்கு தோணும் போதுன்னு சொல்ல முடியும். இப்ப இன்னைக்கு பேசணும், இத பத்தி பேசணும். ஒண்ணுமில்லங்க. நான் ஒரு அ ஒரு இது பார்த்தேன். அதாவது தனி குடித்தனம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வரமா, சாபமா அப்படின்னு. கண்டிப்பா அது சாபம் தான் அப்படின்னு படிச்ச உடனே இத எப்படியாச்சும் உங்களோட ஷேர் பண்ணணுன்ட்டு தான் ஓடி வந்தேன். எங்க கோயில்ல 5 மணிக்கு ரேடியோ போடுவாங்க. அதுக்கு முந்தி வீடியோ பேசி முடிச்சிரணும் அப்படின்னுட்டாக வந்தேன். ஓகே, வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரியா? ஓகே, பாய்.